இந்தியா இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வெள்ளிக்கிழமையன்று விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது. இங்கிலாந்து அணியில் 2 மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்திய அணி எத்தகைய மாற்றங்களை செய்யும் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இந்திய ஆடுகளங்கள் சுழற்பந்து வீச்சிற்கு உகந்தவையாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு சிறப்புற செயல்பட்ட இங்கிலாந்து அணி முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் சிறப்புற செயல்பட்ட போதும் மட்டையாளர்களின் பொறுப்பில்லா ஆட்டமே தோல்விக்கு காரணமாக விமர்சிக்கப்பட்டது. இந்நிலையில் முதல் டெஸ்ட் முடிவுற்ற உடனேயே இந்திய வீரர்கள் KL ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இருவரும் காயம் காரணமாக அணியில் இருந்து விலகும் நிலை ஏற்பட்டது. இரண்டாவது டெஸ்டிற்கான இங்கிலாந்து அணியில் 2 மாற்றங்களை செய்துள்ளார் அந்த அணியின் தலைவர் பென் ஸ்டோக்ஸ். வேகப்பந்து வீச்சாளர் மார்க் வுட் மற்றும் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் ஜாக் லீச் ஆகியோருக்கு பதில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் மற்றும் ஷோயப் பஷீர் இருவரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஷோயப் பஷீர் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான புள்ளிகள் பட்டியலில் பின்தங்கியுள்ள நிலையில் இரண்டாவது டெஸ்டில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்திய அணி. இந்த நிலையில் அணி 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் மற்றும் 1 வேகப்பந்து வீச்சாளர் என்ற உத்தியுடன் களம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜத் பட்டிதார் அல்லது மத்திய வரிசை ஆட்டக்காரர் சர்ஃப்ராஸ் கான் ஆகியோரில் ஒருவர் இரண்டாவது டெஸ்டில் களம் காண்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ், பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் நம்பிக்கை தரும் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய இருவரும் அணியில் இடம்பெறுவர் என்பதும் பலரின் கருத்தாக உள்ளது. சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் தங்கள் திறனுக்கு ஏற்ற வகையில் ரன்களை குவிக்க முனைப்புடன் செயல்படுவதும் அவசியம் என்பது முன்னாள் வீரர்களின் கருத்தாக உள்ளது. இங்கிலாந்தின் உத்தி மீண்டும் வெற்றி பெறுமா? இந்திய அணி பேட்டிங்கில் மீண்டும் எழுச்சி காணுமா என்பதே தற்போது ரசிகர்கள் முன் உள்ள கேள்வி.